வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். 10 ஆண்டுகளாக கட்டுவதற்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையா, விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சில நாட்களுக்கு முன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வந்தார். அவர் அரசியல் மட்டும் பேசி இருந்தால் நான் இங்கு பதில் பேசி இருக்க மாட்டேன். ஆட்சியை குறை சொல்லி இருக்கிறார். வெறும் அறிவிப்புகள் மட்டும் வெளியிடுவதாக விமர்சனம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். மத்திய அரசு திட்டத்திற்கு மாநில அரசுதான் நிதி தருகிறது. பிரதமர் மோடி பெயரில் செயல்படும் திட்டத்திற்கு 50% நிதியை மாநில அரசுதான் கொடுத்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுதான் தமிழகத்தில் எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு. திட்டத்திற்கு ஒதுக்கும் பணம் ஒழுங்காக வந்து சேருவதில்லை. மதுரை வந்த அமித்ஷாவிடம் கேட்கிறேன், 10 ஆண்டுகளுக்கு முன் உங்கள் அரசு அறிவித்த எய்ம்ஸ் என்ன நிலையில் இருக்கிறது என்று பார்த்தீர்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதே 4 ஆண்டுகளில் மதுரையில் நூலகம், ஜல்லிக்கட்டு அரங்கம், கீழடி அருங்காட்சியகம் என ஏராளமான பணிகளை முடித்திருக்கிறோம். இதுதான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். 10 ஆண்டுகளாக கட்டுவதற்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையா, விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா? தொடர்ந்து 10 ஆண்டுகளாக கட்டி கொண்டிருக்கிறதுக்கு ஒழுங்காக நிதி ஒதுக்கி இருந்தால் 2 ஆண்டுகளில் கட்டி முடித்திருக்கலாம். 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டங்களை சொல்லுங்கள். அதை மட்டும் சொல்ல மறுக்கின்றனர். 2004ஆம் ஆண்டு காலகட்டத்தையும் 2025ஆம் ஆண்டு காலகட்டத்தையும் ஒப்பிட்டு பேசி இருக்கிறீர்கள். அன்றைக்கு ஒரு பவுன் தங்கம் 5000 ரூபாய், இன்றைக்கு ஒரு பவுன் தங்கம் விலை 71,000 ரூபாய். தமிழகத்தை புறக்கணிப்பதால் அவர்களின் கூட்டணியை தமிழக மக்கள் புறக்கணித்துக் கொண்டே இருப்பார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள். டெல்லியிலிருந்து தமிழகத்தை ஆள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். திமுக அரசுக்கு மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டிலும் மக்கள் ஆதரவாக இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார். திமுக அளித்த 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 50ஐ கூட நிறைவேற்றவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நிருபர்கள் சந்திப்பில் அண்ணாமலை கூறியதாவது, திமுக போலல்லாமல் தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். தமிழகத்தில் கல்லூரிகள் அதிகம் இருக்கும் மாவட்டம் கோவை. கோவையில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகத்தை திறக்க வலியுறுத்துவோம். கோவையில் கல்லூரி மாணவர்களிடையே போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றில் நாம் மாட்டியும் கூட நம்ம சொன்ன டார்கெட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கிறோம். வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இருக்கிறோம். மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசு முடக்க பார்க்கிறது. திமுக அளித்த 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 50ஐ கூட நிறைவேற்றவில்லை. பெட்ரோல் விலை உயர்வில் மத்திய அரசின் பங்கு ஏதும் இல்லை. தமிழகம் கொடுத்த ஒவ்வொரு பணத்துக்கும் மத்திய அரசு திரும்ப கொடுத்துள்ளது. பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது எனது விருப்பம். நான் பாஜக தொண்டன். உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக மட்டும் நான் இருப்பேன். மற்ற கட்சியின் வளர்ச்சிக்காக நான் இல்லை. தொண்டனாக கட்சி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன். சில இடங்களில் எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே மூடிக்கொண்டிருக்கிறேன். உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும். கூட்டணிக்கு எண்ணிக்கையை விட எண்ணம் முக்கியம். கூட்டணி 2, பொருந்தும் கூட்டணி, பொருந்தா கூட்டணி என 2 வகை இருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பொருந்துகிற கூட்டணியாக வரும் காலத்தில் மாறும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக எதையும் செய்யாமல் துரோகம் செய்வதை மட்டுமே தமிழக அரசு தொழிலாக கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரை கட்சியின் தலைவராக நானே செயல்படுவேன். தேர்தல் கூட்டணியை நானே முடிவு செய்வேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அனைத்துமே அவரிடமே செல்லட்டும். இது வெறும் தலைவர் பதவிதான். இதை நிறுவிய நான் எந்த காலத்திலும் அமைச்சர் பதவிக்காக நான் செல்ல மாட்டேன். நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன். அந்த கூட்டத்தில் ஒருவர் அன்புமணியை லேசாக விமர்சித்தார். அது நல்ல விமர்சனம். அப்போது அன்புமணி அவர் மீது பாய்ந்தார். துப்பாக்கி இருந்தால் அவர் சுட்டிருப்பார். அந்த அளவுக்கு பாய்ந்தார். அதன் பிறகு மற்றவர்கள் பயந்து கருத்து சொல்லவில்லை. அப்போது நான் சொன்னேன், நம்ம தலைவருக்கு தலைமை பண்பு இல்லை என்று பகிரங்கமாக கூறினேன். யாரிடமும் செல்போனில் பேச மாட்டார். இப்போதுதான் கூவி கூவி அழைக்கிறார் என ராமதாஸ் கூறினார். மேற்கு வங்கத்தில் தெற்கு 24 பர்கானாஸில் ஒரு கடை கட்டுமான தகராறில் ஒரு சிவன் கோவிலை சேதப்படுத்தி உள்ளனர். இதையடுத்து இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையில் முடிந்தது. கற்கள் வீசப்பட்டன, வாகனங்கள் எரிக்கப்பட்டன. இது தொடர்பாக 40 பேரை போலீசார் கைது செய்தனர். வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். மேலும் கொல்கட்டாவிலிருந்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த வன்முறையில் ஒரு பெண் கான்ஸ்டபிள் உட்பட பல போலீசார் காயமடைந்தனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் அமைந்துள்ள கிளாவியா எரிமலை வெடித்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 25வது முறையாக வெடித்துள்ளது. அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹவாய் தீவு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. அமெரிக்க நிலப்பரப்பிலிருந்து தென்மேற்கே 2000 மைல்களுக்கு அப்பால் அமைந்துள்ள இந்த தீவு எரிமலைகளுக்கு புகழ் பெற்றது. சுற்றுலா பயணிகளின் வருகையும் ஆண்டு முழுவதும் இருக்கும். இங்குள்ள 5 பெரிய எரிமலைகளில் கிளாவியா ஒன்றாகும். 1983ஆம் ஆண்டு முதல் எரிமலை குழம்பு தொடர்ந்து வெளியேறி வருகிறது. இந்த எரிமலை 4000 அடி உயரம் கொண்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு
மே மாதம் வெடித்து சிதறியது. எரிமலை குழம்பில் 700 வீடுகள், சுற்றுலா மையங்கள், சாலைகள் சேதமடைந்தன. கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மீண்டும் வெடித்து சிதறியது. அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவின் முன்னாள் அதிபர் கிறிஸ்டினா பெர்னாண்டஸ் மீதான ஊழல் வழக்கில் 6 ஆண்டு சிறை தண்டனையை அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் நேற்று உறுதி செய்தது. மேலும் வாழ்நாள் முழுவதும் அரசு பொது பதவியில் இருப்பதற்கும் தடை விதித்துள்ளது. கடந்த 2007 முதல் 2015 வரை அதிபராக இருந்தபோது அரசு பணிகளை தனக்கு நெருக்கமானவர்களுக்கும் ஒதுக்கி ஊழல் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அமெரிக்காவின் கோல்ட் கார்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் அமெரிக்க குடியுரிமை பெற முடியாது என்றும் அவர் விளக்கமாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு கோல்டு கார்டு எனும் திட்டத்தை டிரம்ப் அறிவித்தார். அதாவது 41.50 கோடி ரூபாயை அமெரிக்க அரசுக்கு செலுத்தும் வெளிநாட்டவர்கள் இந்த கோல்டு கார்டை பெறலாம். இதன் மூலம் அவர்கள் அமெரிக்க குடியுரிமையை பெற முடியும் என்று கூறப்பட்டது. தொழிலதிபர் எலான் மஸ்கின் வருத்தத்தை டிரம்ப் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் நன்றி தெரிவித்ததாகவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஷேக் ஹசீனா வங்கதேச மக்கள் மத்தியில் சமூக வலைதளத்தில் பேசக்கூடாது என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தினேன், ஆனால் அவர் அதை கட்டுப்படுத்த முடியாது என்று கூறிவிட்டார் என வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்தார். அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறியது. இதில் விமானத்தில் சென்றவர்களில் பயணி ஒருவரை தவிர மற்ற பயணிகள், ஊழியர்கள் என 241 பேரும் பலியானதாக அஞ்சப்படுகிறது. உயிரிழந்த பயணிகளில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் ஒருவர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.